உங்கள் வீட்டு யூபிஎஸோட நியூட்ரலில் டெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நியூட்ரல்லையே லைன் வரும். இது எதனால்? அப்போ யூபிஎஸ் ஃபால்ட்டா? யூபிஎஸ் மாற்றணுமா? கண்டிப்பாக இல்லை. யூபிஎஸோட டிசைனே அப்படி தான். இது வந்து ஃப்ளோட்டிங் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்கும். இப்போ இபிலேருந்து வர்ற நியூட்ரல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேயே வந்து அதோட ஸ்டார் பாயிண்ட்டை வந்து எர்த்திங் பண்ணியிருப்பாங்க, கிரவுண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யூபிஎஸ்ல வந்து ஐசோலேஷன் இருக்கும். இபியோட ஃபேஸ் நியூட்ரலுக்கும் யூபிஎஸோட ஃபேஸ் நியூட்ரலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. அப்போ நியூட்ரல் வந்து கிரவுண்டிங் ஆகிருக்காது. ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். அதனால நியூட்ரலில் வந்து ஒரு சப்ளை வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் இது வந்து டேஞ்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ இது டேஞ்சர் அப்படின்னா, யூபிஎஸ்ஸை சரியாக நீங்கள் எர்த்திங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதில் வந்து நியூட்ரலில் வர்ற க்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ யூபிஎஸ்ஸை ப்ராப்பராக நீங்கள் எர்த்திங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த க்ளோ மேக்ஸிமம் ரெடியூஸ் ஆகும். ஆனால் 100% ஸ்டாப் ஆகாது. ஏன்னா இது யூபிஎஸோட டிசைனே ஐசோலேஷன் டைப்பில் டிசைன் இருக்கிறதுனால கம்பல்சரி யூபிஎஸோட நியூட்ரல்லையும் சப்ளை வரும். ஸோ நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து யூபிஎஸோட ஃபால்ட்டு கிடையாது. யூபிஎஸோட டிசைனே அப்படி தான். நான் உங்கள் மின்சார மனிதன்.